கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேரூன்றி கட்டப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று அங்கே இடத்துல கொலோசை சபைக்கு இந்த பவுல் மூலமாய் ஆவியானவர் அந்த இடத்திற்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் வேரூன்றி கட்டப்பட்டவர்களாய். இந்த வார்த்தையினுடைய அடையாளம், வார்த்தையினுடைய மிக முக்கியமான விளக்கம் என்னன்னா, நீங்கள் வேரூன்றி அவருடைய வார்த்தையில் கட்டப்படுங்கள். அவருடைய வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யணும்? கட்டப்படுகிற ஒரு அனுபவம். இந்த வார்த்தையின் மேல் நாம் என்ன செய்யணும்? கட்டப்படணும். நல்லா கவனிங்க, வேத வசனம் தான் நமது விசுவாசத்தின் அடித்தளம். விசுவாசம் எங்கிருந்து வரும்? வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான், கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் விசுவாசம் ஆரம்பமாகுது. ஆகவே வார்த்தை, தேவனுடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கேட்டுக்கொள்வது, நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் நமக்கு செய்யப்படும். இன்றைக்கு அநேக ஜெபங்களை நம்ம எடுத்து பாருங்க. எத்தனை ஜெபங்களை தேவன் நமக்கு கேட்டிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா 10 ஜெபம் பண்ணுங்க, 1 செஞ்சிருக்கிறார். அப்படி அல்ல. ஜெபம் என்பதை வேதம் எப்படி சொல்லுது? ஜெபத்தை கேட்கிறவர், அல்லேலூயா, ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரமான்றார். அப்படி என்ன அர்த்தம்னா, வேத வசனத்தின் அடிப்படையில் வாழும்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. வேத வசனத்தின் மூலமாய் தான் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். இந்த இடத்துல நீங்கள் கவனிங்கள், வார்த்தையில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? தேவனுடைய சித்தத்தில் இணைக்கிறது. முதல்ல சொன்ன தேவனுடைய வசனம் தான் விசுவாசத்தின் அடித்தளம். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை தான் தேவ சித்தத்தில் நம்ம இணைக்கிறது. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றோம்? ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியலைங்க, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனம் நமக்குள்ளே காணப்படவில்லை என்ற அர்த்தம். ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ளே இருக்குமானால், வேரூன்றி அவன் வசனத்தில் கட்டப்பட்டிருப்பானால், அவன் தேவ சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருப்பான். அதில் அவன் தெளிவாக இருப்பான். அதில் அவன் கலங்கம் அதில் வராது, கலக்கம் இருக்காது, கேள்விகள் எழும்பாது, அவனுக்குள்ள குழப்பங்கள் வராது. வசனம் ஒருவனுக்குள்ளே ஆழமாய் வேரூன்றி அவனுக்குள்ளே தங்கி இருக்குமானால், அவன் தேவ சித்தத்தில் அவன் பரிபூர்ணமாய் நடப்பான். அவன் கால்கள் என்ன செய்யாதுங்க? இடராது.